இந்த வருஷத்தில் 12வது மாதத்துக்கு கடைசியாக வந்திருக்கோம் இல்லையா? 12 மாதமாக கர்த்தர் காத்தார். அப்போ அடுத்து வர்ற காலங்களுக்கு நம்மெல்லாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அதற்கு இன்னைக்கு ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு அதிகாலையில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? பொறுமையோடு கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன இந்த உலகத்தில் என்னதான் நம்மக்கிட்ட வந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் அவர் மட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. நான் அதை கொடுத்துறேன், இதை கொடுத்துறேன், அப்படி இப்படி அந்த வீடு கொடுக்குறேன், காடு கொடுக்குறேன், உங்களை பார்த்துக்குவேன், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிள்ளைகளும் மறந்துடுவாங்க, பெற்றோரும் மறந்துடுவாங்க, புருஷனும் மறந்துடுவாங்க, மனைவியும் மறந்துடுவாங்க, நண்பர்களும் மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. மறவாத ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மறவாத தேவன் நமக்கு என்ன சொல்றார் நம்ம கேட்போமா? எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாருமே நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். நீதிமொழிகள். ஆமென். கர்த்தர் மனுஷனுடைய ஆவி என்னவாம்? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. தீபம்னா என்ன தெரியுமா? தீபம்னா என்னன்னு தெரியுமா? விளக்கு, வெளிச்சம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப அந்த ஒளி நமக்கு வந்தாதான் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் வாழ முடியும். இங்க அழகா நீதிமொழிகள்ல மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்கான்? கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த தீபம் இருக்கிற கர்த்தராகிய தீபம், கர்த்தராகிய வெளிச்சமாகிய ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறபடினால அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தீபம் நமக்குள்ள இருந்தா என்ன இந்த உலகத்துல நடக்குது, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? காண்பித்து கொடுப்பாராம். காலங்களில் ஒவ்வொரு நாளும் நியூஸுகளை பார்க்கும்போது எப்படி இருக்கு? என்னமாய் ஆகுமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு படபடப்பு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள், கவர்மெண்ட்டு போடுற ஆர்டரு, அது மாதிரி இயற்கை சீற்றங்கள் நமக்கு கொடுக்கிற காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? வித்தியாசமா போகுது. எங்க பார்த்தாலும் மழை வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு புயல் வருது, அடுத்த புயல் என்ன செய்யுது? உருவாகுது. ஒரு புயல் முடியுது, அடுத்த புயல் உருவாகி கொண்டு இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யலாம்? பாதுகாப்பு கொடுத்துடலாம். ஆனா இயற்கைக்கு பாதுகாப்பு கொடுக்க நம்மளால முடியுமா? முடியவே முடியாது அருமையான தெய்வ பிள்ளைகளே. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கா இல்லையா? அதை உணர்கிறோமா இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்னது? விடுதலை உண்டு. நமக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும், எப்ப பார்த்தாலும் கண்ணீர், வேதனைகள், பிரச்சனைகள், நிந்தனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து என்ன செய்யும்? கண்டினியூஷனா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம கிட்ட இருந்தா உலகத்தினால் உண்டாகிற எல்லா பொல்லாங்குகளையும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்ப ஆண்டவர் அழகாவே இங்க சொல்லிட்டாரு, மனுஷனுடைய ஆவி யார் கொடுத்தது? கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. தீபம் எப்படி இருக்கும்? கீழே கிடக்கிறது, மேல நமக்கு விரோதமா வருகிற எல்லாத்தையுமே என்ன செய்யும்? காண்பிக்கிறது தான் என்னது? வெளிச்சம். அப்ப அது நமக்குள்ள இருக்கிறபடினால நமக்கு வருகிற தீவிரையான செயல்களை எல்லாம் என்ன செஞ்சிடலாமா? கண்டுபிடிச்சிடலாம். நமக்குள்ள இருக்கிறது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி, கர்த்தர் கொடுத்த ஆவி. அப்ப பொல்லாத ஆவிக்கும் நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியணும். பொல்லாத ஆவி என்ன செய்யும்? எப்ப பார்த்தாலும் நமக்கு தீமையானவைகளே கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கும். பொறாமைகள், என்னது, எரிச்சல், வன்கண், இப்படிப்பட்ட தீய கிரியைகளை எல்லாம் என்னது நடப்பிக்கிறது பொல்லாத ஆவி. அந்த ஆவி நம்மளுக்குள்ள ஆட்கொண்டு நடத்துச்சுன்னா என்ன செய்யும்? நம்மளுடைய ஜீவிதமே என்ன செய்யும்? அழிவுக்கு நேராய் வழி நடத்தி இருளுக்குள்ள கொண்டு நம்மளை விட்டுரும். பரிசுத்த ஆவியான அவர் தந்த தீபத்தை அணையாமல் பாதுகாக்கிறது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. நமக்கு என்னது? பகுத்தறிவு இருக்கு. எது நல்லவை கெட்டவைங்கிறதெல்லாம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது யாரு? அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. அசுத்த ஆவியின் கிரியைகளுக்கோ செயல்களுக்கோ நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எல்லாமே என்ன செய்ய முடியுமா? கீழே வாசிங்க. என்ன செய்ய முடியுமா? அதில் உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் என்ன செய்யுமா?
ஆராய்ந்து பார்க்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.